Hi, hello, vanakkam. This is Frida Francis. Welcome to all. இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மீன் வறுவல் பார்க்க போறோம். மீன் வறுவல்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுல நம்ம மொறுமொறுன்னு வறுத்தா எல்லாத்துக்கும் பிடிக்குமா என்ன? கண்டிப்பா பிடிக்கும், வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஒரு சுவையான மீன் வறுவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு என்னோட வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். கட்லா மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வந்து நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே ஃபிஷ் ஃப்ரைனாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் தான். இதை தான் நம்ம ஆட் பண்ணி இன்னைக்கு மீன் வந்து வறுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் வந்து நம்ம புளிப்புக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை. முதல்ல மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் மீனுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து கொஞ்சமா நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலால நம்ம மீனை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மீனில் நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக, நல்லா டேஸ்டியாக, நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். கால் டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் கொஞ்சம் நான் அதில் ஊற்றிக்கிறேன். மல்லித்தலை வந்து தூவிடலாம் லாஸ்ட்டாக. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இதை அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு கல் வச்சு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மீன் நல்லா மசாலாவில் ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அனல் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் நல்லா முறுமுறுன்னு நல்லா சூப்பராக வரும். மீன் ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சுவையான கட்லா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அப்படியே ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி மீன் பார்க்கும்போது அப்படியே எச்சூரை நமக்கு சாப்பிடணும் போல இருக்கும். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் தெரியுமா? மீன் குழம்பு தான். சாம்பார் ரைஸும் சாப்பிட்லாம். இன்னொன்று சொல்லட்டா, நல்ல சுட சுட ஒயிட் ரைஸில் இந்த வறுத்த மீனை வந்து சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் வறுவல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்றேன். சூப்பராக இருக்கு. இப்படின்னா அப்படி நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீடா ஃப்ரான்சிஸ் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக ஒரு ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.